அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெய்டு கிளாஸ் 199 அந்த அமௌண்ட்ல ஜாயின் பண்ணவங்களுடைய சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேனலை நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் உங்கள் சேனலில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப பேசிக் அமௌண்ட் தாங்க 199. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 199 அந்த அமௌண்ட்ல பே பண்ணிட்டு உங்க சேனலை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ போட்டா டக்குன்னு மானிடைஸ் வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்காரங்க பண்ண மிஸ்டேக் நம்ம யாருமே பண்ணக்கூடாது. இதுல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. இதுல ஒரு சில பாயிண்ட் சொல்ல போறேன். அது இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட், ஒரு யூடியூப் சேனல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இவங்க சேனலுடைய ஜாயின் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2025 தேதி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 டேக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ லாங் வீடியோ போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு சாமி கண்டென்ட் போடுறதா இருந்தா இப்போ இவங்க போட்டிருக்கிறதே பாருங்க. முருகர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய விளாக் போட்டிருக்காங்க. பட்டாசு வெடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேட்டகரி நீச்சை செலக்ட் பண்ணுங்க. இவங்க முருகர் போட்டிருக்காங்களா, முருகருக்கு நிறைய கதைகள் இருக்கு, புராண கதைகள் இருக்கு, நிறைய குட்டி குட்டி ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்போ இதுல நீங்க சினிமா சாங் யூஸ் பண்ணி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு சினிமா சாங் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சினிமா சாங் உங்க சேனல் ஒரு பூஸ்டிங்காக தான். இப்போ சாமி கண்டென்ட்டை எல்லா நேரத்திலும் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனாலேயே கொஞ்சம் வியூஸ் போகாத மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு நல்ல கேட்டகரி தான். நெக்ஸ்ட், நீங்க இடத்துல இந்த லோகோ இது வேற யாரோ பேசி இருக்கிற ஒரு ஷார்ட்ஸ்ல இருந்து நீங்க யூஸ் திஸ் சவுண்டு இல்லைன்னா கிரீன் ஸ்கிரீனு கட் திஸ் வீடியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த வீடியோவை கொண்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதனால உங்களுக்கு பல பிரச்சனை வரும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. ஓன் கண்டென்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சாமி கேட்டகரிக்கு மட்டும் இல்ல, எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும். ஸோ நீங்க சினிமா சாங் யூஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா அது வேஸ்ட் தான், ஜஸ்ட் ஒரு பூஸ்டிங் தான். அதுல உங்களுக்கு ரெவன்யூ ஃபுல்லா வருமானு பாத்தீங்கன்னா வராது. பிகாஸ் சினிமா சாங் மற்றவங்களுடைய கண்டென்ட். அவங்க எப்ப வேணா அவங்களுடைய சேனல்ல அந்த சாங்கை டிலீட் பண்ணா உங்களுடைய சேனல்லையும் டிலீட் ஆகும். ஸோ இதனால பல பிரச்சனைகள் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைங்களை வச்சு கண்டென்ட் போடக்கூடாது. குழந்தைங்களை வச்சு கண்டென்ட் போட்டாலும் வியூஸ் போகாது. பட்டாசு அடிக்கிற மாதிரியும் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப மானிட்டைசேஷன் ரூல்ஸ், கம்யூனிட்டி ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுடைய யூடியூப் பேஜை இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. நீங்க டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல சிம்பிளா உங்க சேனலை பத்தி நீங்க எழுதுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதத்துக்கு புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். இந்த 2 செட்டிங்கும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னுடைய மெயின் சேனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 8946014557 இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா?